அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்போதுமே சரி, குடும்பத்துக்காகவே, எப்படி குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய ஒரே ராசினா கடகம் மட்டும்தான். நம்பி போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கடங்கிறது நம்பி ஒரு விஷயத்த செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களை நிறைய இருக்கு. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. யாரு பேசி யாரு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டே ஸ்டெப் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. முன்னாடி நடக்கிற விஷயத்த முன்னாடி கற்பனை கொடுக்கணும் நிறைய இருக்கும். ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, நைட் தான் தூங்க மாட்டாங்க, ஒரு தூக்கமே இருக்காது. தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும், இப்படியே நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய அதிகாரி எல்லாமே பாருங்க இந்த கடகத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துக்கு மட்டும் தாங்க இருக்கு. வேற எந்த ராசியுமே கிடையாது. எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துக்கு மட்டும் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய குணம் ஒழுக்கமான குணம், வேற ஒண்ணும் கிடையாது. அமைதி தான். அமைதியா இருப்பாங்க. ஆனா இவங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கஷ்டம், பயங்கரமா திறமையா யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய மே மாத பலன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான வீடியோ. பார்த்து வாழ்க்கைக்கான வெற்றி, அடுத்த ஸ்டெப்பு எல்லாமே பட்டை கிளம்பும் கடகத்தை பொறுத்தவரை. ஏன்னா கிரகமைப்பு அவ்வளவு பக்கவா இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பொது பலனை மட்டும்தான் பார்க்கணும். உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு, இதை பார்த்துக்கிற பலனுங்க கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா வரும் இந்த காலகட்டத்தில். கிரகம் இப்ப பாப்பா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, உங்க ராசில இருந்து சிம்மத்துல. 8ஆம் இடத்துல யார்? ராகு இருக்காரு கும்பத்துல. 9ஆம் இடத்துல யார் இருக்குது? நல்லா பார்க்கணும். 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கா. 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலத்தை உட்காந்துருக்காரு, சூரியனும் பிளஸ் புதனும். அடுத்து 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 3 கிரக பயிற்சி நம்பர் 1. செவ்வாயும் சுக்கிரனும் எப்ப பேச்சாராங்க? கரெக்டா 11ஆம் தேதி, மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆறாங்க. ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 11 15 அப்புறம் நல்ல ஒரு மாற்றமே வருது பாருங்க. அடுத்து 15ஆம் தேதி அப்புறம் சூரிய பகவான் பாருங்க பயிற்சி ஆகி நேரா லாபத்துக்கு வர்றாரு. அதான் பாருங்க, செவ்வாய் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வந்து ஏறாரு, 11 ஏறாரு. கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானத்துல வந்து உட்கார பாருங்க செவ்வாய். மே மாசம் 11 உங்க வாழ்க்கைக்கான வெற்றி. இன்னைக்கு எதிர்பார்த்த லாபம், பொருளாதாரம் எல்லாமே பட்டை கிளப்பு. செவ்வாய் ஆட்சி பலங்க, அதனால சொல்றேன். இப்படி ஆட்சி பலம், எடுத்த காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை சொல்றேன், இந்த குரு யாருக்கு ஜாதகத்துல சரி இல்லையோ கொஞ்சம் ஆட்டி படைஞ்சு பிடிச்சி குடும்பத்துல, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மனைவி, நண்பன், கூட்டாளி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் கொஞ்சம் அப்படியே சர்க்கிளை கொடுத்து அப்படியே நிம்மதி இல்லாத தன்மைக்கு யாருடைய லக்கணத்துக்கு குரு கெட்டு போயிருந்தாரோ, நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, உங்க ஜாதகத்துல உங்க பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் யாருக்கு குரு சரியில்லையோ அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்டு பாருங்க. கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இது நான் இதை ஏன் சொல்றேன்னா, பாதிக்கப்பட்டவங்க சொல்றேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பாதிப்புனா எடுக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக கிரகமைப்பு மாறும்போது இங்க பாதிப்பு வரும். ஏன்னா நம்ம உடம்புல 9 நவக்கிரகம் இயங்குதுங்க. இதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலன் கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த கண்டிப்பா அந்த பலவீனத்தை அந்த காலகட்டத்தில் நீங்க சந்திச்சதான் யாராலையும் மாற்ற முடியாது. பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல இருக்கு விதியில.
அதனாலதான் எதுவும் பாவ கிரகங்கள் எதுவும் கெட்ட கிரகங்கள் ஜாதகத்துல நடக்கும்போது டக்குன்னு ஜாதகம் வழியை நம்ம செக் பண்ணிக்கணும். சரி, இது செய்யலாமா, இதுல போலாமா, இந்த துறை நல்லா இருக்குமா, இதுல போனா நல்லா இருக்குமா பார்த்துக்கிட்டு நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். நம்ம ஏன் எல்லா வீடியோலும் சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க, பொது பலனா இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்நாள் பலனா எடுத்துக்க வேணாம். உங்க ஜாதக தசாபதியை பாருங்க, நிறைய ஒரு மாற்றம். அம்மனூர்ல இனிமே எல்லாமே உங்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மாதம் மந்தில் பலன் தொடர்ச்சியா கொடுக்குறோம் அம்மனூர் டிவியில. கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, கடகராசி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றி தெரிவிச்சு, உங்க வாழ்க்கையான வெற்றியான நேரமாக இந்த மே மாசம் இருக்குது. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் சர்க்கிள கொடுத்துருச்சு. நான் ஓப்பனா சொல்றேன், 8ஆம் இடத்து ராகம் இங்க இருக்கக்கூடாது. உங்களுடைய எதிர்பாராத திடீர் கண்டம், திடீர் பிரச்சனை, திடீர் கலகம், மனைவி, கணவன் நிறைய மன வருத்தம் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே புளிஞ்சு போய் நொந்து போயிருக்காங்க. 9ஆம் இடத்துக்கு சனி போனாரே, ஏன் நல்லது செய்யலன்னு சொல்லி நிறைய குழப்பத்துல இருக்கீங்க. சரி, 9ஆம் இடத்துல சனி இருந்தார், குருடைய வீட்டுல இருந்த குரு நல்லா இருந்தாரா? கெட்டு போய் தானே இருந்தாரு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கருவத்துல பிரச்சனை வச்சுதா இல்லையா? கேட்டு பாருங்க. அது படிப்பா, கல்வி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இருந்துச்சுங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாங்க கடகராசிக்காரன். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், இது எல்லாத்துக்கும் கிடையாது. யாரு பாதிக்கப்படுறாங்களோ கடகராசி அவங்க மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். மாறக்கூடிய நேரம் வருது. உங்க ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப மாறும். குரு சுக்கிரன் இணைவுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. குரு சுக்கிரன் இணைவு. அடுத்து 10ஆம் இடத்துல கேந்திரத்துல சனியை விட்டு செவ்வாய் தாண்டி வர்றாரு. ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்தாவே நெருப்பு கிரகம். ஒண்ணும் இல்ல, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, பொருளாதார வருமானத்தை ரொம்ப சங்கடமான ஒரு விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இல்ல பூர்வீக சொத்து, ஏதாச்சும் ஒரு தொழிலையும் வருமானத்திலையும் வேலையிலையும் பாருங்க நிறைய ஒரு கஷ்டத்தை கடகராசிக்காரங்க பார்த்துருக்கணும். அதான் வேலைக்குள்ள கிரகம் மறைஞ்சு போச்சுங்க 6ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல. 6 குடையர் 12ஆம் இடத்துல இருக்காரு, சரியா இல்லை. இப்ப சுக்கிரன் போய் சேர்ந்து 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்குறது நல்லதுதான், என்னை பொறுத்த நல்லதுதான். ஆனா ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா இப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை கிடைச்சிடும் சொல்லுவேன். அதெல்லாமே ப்ரமோஷன் கிடைச்சுன்னு சொல்லுவேன். ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும், என்ன காரணம்? 11 கோடி பேர் 12ஆம் இடத்துல இணைகிறாரு, அப்ப ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சுதான் ஆகணும் ராஜா, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா எத்தனை பேர் வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி, நீங்க கவலையப்படாதீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க, அதுக்கான நல்ல நேரம் இப்ப நெருங்கி வரும். இன்னைக்கு இப்ப கரெக்டா மூடி விடுங்க, இப்பதான் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஆனா மே மாசம் 22ஆம் தேதி அக்னி நட்சத்திரம், அதுவரை எந்த காரியம் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா இந்த மே மாசம் எண்டுக்குள்ள சொல்றேன், 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா வரும். வேலை, தொழில், உத்தியோகத்தை சொல்றேன் கடகத்தை பொறுத்தவரை. ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் எத்தனை பேர் அன்பு வச்சீங்க, அந்த அன்பு எல்லாமே இப்ப நல்லதா வரும் பாருங்க. உங்களை யாரெல்லாம் கெட்டவனா பார்த்தாங்கன்னா உங்க எல்லாமே இப்ப நல்லவனை பார்க்கக்கூடிய நேரம் வரும். வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, கவலைப்படாதீங்க. இனிமே மனைவி கிட்டையும் கணவன்டையும் பிரச்சனையே இருக்காது. உங்க மேல எந்த வழக்கு போடுறதாலும் சரி, இந்த வழக்கு எடுத்து நடத்துங்க, உங்க பக்கம் கேஸ் தீர்ப்பாகும். இதை எழுதியே வச்சுங்க. திடீர் பண வரவு. எப்படி திடீர் பண வரவு, லாட்ரிங்கிற விஷயம். வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா எடுத்தா அதுக்காண்டி அடிக்கும், அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன். ஜாதகத்தை போறது வெற்றி நிச்சயமா இருக்கும். படிப்பு கல்வியில நீங்க கவலை பண்ணலாம். எப்படி எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி எடுங்க, நல்ல ஒரு அனுகூலம், நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு நிர்வாக திறமையை பண்ணுவீங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். தொழில் சூப்பரா இருக்கும், தொழில் உத்தியோகம் செம்மையா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பத்தி தசாபதியில் மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இருக்கும். கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து இதையும் தாண்டி உணவு சார்ந்த துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமேல் நல்ல நாட்களும் வரும் கடகத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தால் மெயினாக கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு மருத்துவ செலவு அறியாது, மருத்துவ செலவு இல்லாமல் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஐடிஐ ஃபீல்ட்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கணும் சூப்பரா இருக்கும். நகை கடை வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இனிமே தான் நல்ல டைமே வேலை செய்யுது. இப்ப நட்சத்திர பலம் பகுதியில் என்ன முதல் நட்சத்திரம் வரும், புனர்பூச நட்சத்திரம். பொறுமை, அமைதியை அனுசரிச்சு போறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. எப்படி புனர்பூச நட்சத்திரங்கிறது எதுவுமே ஒரு பொறுமைக்கு, அமைதிக்கு இவங்க தான் அதிபதி. இனிமேதான் உங்க வாழ்க்கைக்கான ஒரு மாற்றமே வருது. யாரு? புனர்பூச நட்சத்திரம் பண்ணது. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். இனிமே தோல்விக்கான விஷயமே கிடையாது. சுக்கிரன் இணைகிறார், பெருங்கொண்ட பணம், வெளிநாடு வெளியூர் ஒரு அலைச்சல் இருக்கும். ஆனா அலைச்சல் இருந்தாலும் இனிமே அனுகூலம். ஏன்னா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில் கஷ்டம், நிறைய கஷ்டம் பார்த்தது ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. திருமண வாழ்க்கை சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகம் எல்லாத்தையும் தரங்களை சந்திச்சு. இனிமே அந்த தரங்கள் இருக்காது. எப்ப 11, 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும். ஜாதகத்துல நல்லா இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கணும். வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மே மாசம் எண்டுக்கு அப்புறம் நான் சொல்றேன், கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, பூசத்துல பிறந்தவங்க இனிமேதான் ஒரு ஜாக்பாட் யோகமே இருக்கு. புகழ், அந்தஸ்து, கௌரவம்,
ஆசைப்பட்ட விஷயம், நிர்வாக திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியோகம் செம்மையா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஜாதக சனிபாவம் நல்லா இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். தொழில், உத்தியோகம், வேலை எல்லாத்துலயும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும். தைரியமா இறங்க நீங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமும். மெயினா சொல்றேன், பூசத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. செவ்வாய் விலகுறாரு எப்ப 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை விட்டு விலகுறாரு. உங்களை உள்ள பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு ரிலீஃப் ஆகுது. உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம், தொழில், லாபம், வருமானம் எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்போம். அடுத்து ஆயில் நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், பயங்கரமா சந்திப்பீங்க. அறிவான தூக்கணும் எல்லாம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆயில் நட்சத்திரம் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியா வருது. புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வரப்போறாரு. வேலை தொழில ஒரு ப்ரமோஷன், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயமே கிடையாது. யாருக்கு ஆயில் நட்சத்திரம் பண்றது சொல்றேன், ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை நீங்க வாழ போறீங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் அப்படி இருக்கு. ஆனா ஜாதக தசாபதியை பாத்துங்க. ஏன்னா எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா காட்டுது. ஏன்னா உங்களுக்கு புதன் நீசமாக மாட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. யார் ஆயில் நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டீங்க. உடம்பு, ஆரோக்கியம் எல்லாத்தையும் தரங்களை பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். வரக்கூடிய மே மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.